Yes, Holy Spirit. நான் என்ன பேசணும் என்று What should I preach today? என் வசனத்தை போதினாரு. He said, preach my word. அப்ப நான் கேட்டேன், ஆண்டவரே எந்த வசனத்தை போதிக்கிறது? எல்லாமே வசனமாச்சே. Because everything is your words. Which verse I should preach? அப்பதான் ரெண்டு ராஜாக்கள் 22 கிட்ட காட்சேன். Then the Holy Spirit showed me the second Kings chapter 22 verse 8. திருப்பியும் அந்த புத்தகத்துக்கு திருப்பங்க. Turn back to the key verse. நிறைய இருக்குது குறிப்பு. Many points. ஆனா கர்த்தருடைய சித்தம் இருந்தால் அது நான் தொடர்ச்சியாய் போகிறேன் அல்லது இரண்டாவது பகுதியை நம்ம கடந்து போவோம். If God's willing, I will go to the next part 2. ஹல்லேலூயா. Hallelujah. அதனுடைய வசனத்தை மறுபடியும் வாசித்து தொடர்ந்து வாசிக்கலாம். 22வது அதிகாரம் 8வது வசனம் 2 ராஜாக்கள் வாசிப்போம். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இல்கியா சம்பிராதாகிய சாப்பானை நோக்கி நான் கர்த்தரின் ஆலயத்திலே எங்க கர்த்தருடைய ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி கண்டுபிடித்தேன். யார் கண்டுபிடிச்சா? ஹில்கியாவா சாப்பானா? ஹில்கியா. அந்த புஸ்தகத்தை சாப்பான் இடத்தில் கொடுத்தார். சாப்பான் இடத்திலே கொடுத்தார். அவன் அதை வாசித்தான். யாரு வாசித்தால்? சாப்பான். அப்பொழுது சம்பிராதாகிய சாப்பான் ராஜாவின் இடத்தில் வந்து ராஜாவுக்கு மறு உத்தரவு சொல்லி ஆலயத்திலே தொகையிட்டு கண்ட பணத்தை உமது அடியார் சேர்த்து கட்டி அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்தார்கள் என்று சொன்னார். எங்க கொடுத்தாரா? நீங்க பதில் சொல்லணுமே. கவனத்தோடு படிக்க பாப்போம். அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்தார்கள் என்று சொன்னார். என்னத்தை கொடுத்தார்கள்? Gave the book of the law. கோடிடுங்கள். வாசியுங்கள். சம்பிரதாகிய சாப்பான் பின்னையும் ராஜாவை நோக்கி ஆசாரியனாகிய இல்கியா என்னிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்று அறிவித்து அதை ராஜாவுக்கு முன்பாக வாசித்து ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஆசாரியனாகிய இல்கியாவுக்கு சாப்பானின் குமாரனாகிய அகிகாமுக்கு. ஓகே, இப்போ நீங்க இந்த 5 பேரை நீங்க கோடிட்டு காட்டணும். முதல் நம்பர் யாரு? இல்கியா என்கிற ஆசாரியன், the priest. இரண்டாவது அகிகாம் சாப்பானுடைய மகன், மீகாயாவின் குமாரனாகிய அக்போருக்கு, சம்பிரதாகிய சாப்பானுக்கு ராஜாவின் ஊழியக்காரனாகிய ஆசாயாவுக்கு ராஜா கட்டளையிட்டது கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளின் நிமித்தம். இந்த புஸ்தகம் எந்த புஸ்தகம்? நியாயப்பிரமாண புஸ்தகம். என்ன அதுக்கு ஒரு அதிகாரத்தை வாசிச்சோமே. சத்தமா சொல்லு. சத்தமா பேசுங்க.
யோசுவா 1:8. சரி, தொடர்ந்து வாசிங்க. கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளின் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் ஜனத்திற்காகவும் முதலாவது யாருக்காகவும் ஊழியக்காரனாய் ஆவிக்குரிய ரீதியில பார்ப்போம். ஊழியக்காரனாய் எனக்கும் First to the servants of the Lord, சபையார்களுக்கு second to the church. இத நம்ம இப்ப ஆவிக்குரிய ரீதியில பார்ப்போம். Let us see the perspective of spiritual meaning. எனக்கும் The servants of the Lord and the church. எனக்கும் சபைக்கு. எனக்காகவும் ஜனத்திற்காகவும் யூதா அனைத்திற்காகவும். இப்ப மூணாவது வராரு யாரு? யூதா அனைத்திற்காகவும். கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள், நமக்காக எழுதியிருக்கிற. ரெண்டாவது இந்த நியாயப்பிரமாணம் முதல் பாயிண்ட் என்னது? நம்மளை வழி நடத்தும், நம்மளை ப்ராஸ்பர் பண்ணும். ரெண்டாவது என்னது? நமக்காக எழுதியிருக்கிற. ரெண்டாவது இந்த புஸ்தகம் நம்மளுக்காக எழுதினப்பட்ட ஒரு புஸ்தகம். First point, it will make your way to be prosperous. The second thing, this book was written for us. அழகா இங்கிலீஷ்ல எழுதியிருக்கிறது. The book of law is written concerning us. தொடர்ந்து வாசிங்க. நமக்காக எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியையும் செய்ய நாம் நம்முடைய பிதாக்கள் இந்த புஸ்தகத்தின் வார்த்தைகளுக்கு செவி கொடாதபடியினால். நம்மளுடைய முன் எதுக்கு செவி கொடுக்கல? வார்த்தைக்கு செவி கொடுக்கல. They never listened to the law of the Lord. நம்மேல் பற்றி எரிந்த கர்த்தருடைய உக்கிரம். அப்போ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நம்ம கை கொள்ளாவிட்டால் never follow the book of the law. என்ன வருமா? கர்த்தருடைய உக்கிர கோபம் யார் மேல வருமா? The wrath of the Lord will come upon us. அப்பொழுது ஆசாரியனாகிய இல்க்கியாவும் அகிக்காமும் அக்கோரும் சாப்பானும் ஆசாயாவும் அர்காசின் குமாரனாகிய திக்வாவின் மகனான சல்லும் எனும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உழ்தாள் எனும் தீர்க்கதரிசியானவள். யார் இந்த தீர்க்கதரிசி? அந்த பேரும் கோடிட்டது. Prophet Hulda. Hulda the prophetess. Hulda ஆனா பெண்ண. தீர்க்கதரிசி. நமக்கு தெரிஞ்சது யாரு? ஜஸ்ட் டெபோரா. இவங்களுக்கெல்லாம் நமக்கு தெரியும். இப்ப புதுசா ஒரு பேரு Hulda the prophetess. எல்லாருக்கும் பேரு ஐயா சொல்லுங்க. என்ன தீர்க்கதரிசி? ஐயா பீசஸ். இது ஹுல்தாவா? ஹுல்டா. உன்கிட்ட கேட்டா பெண் தீர்க்கதரிசி யாரு? 2 ராஜாக்கள் எழுதப்பட்டா யார் சொல்லணும்? இது ஹுல்டா. நீ சொல்லு. இவன் குல்தான்றான். அவர்தான். ஓகே சரி, நீ சொல்லு. அது ஹுல்தாவா? இதுக்கு மேல நான் பேரை போடுறேன். சொல்லுங்க எல்லாரும். என்னது? உல்டாவா? சரியா வாசி. Hulda the prophetess. உல்கான்றாங்க, உல்டான்றாங்க. நீ என்ன சொன்ன? உல்டாவா? சரி, என்னன்னாலும் இது போட்டோம். உழ்தாள் எனும் தீர்க்கதரிசியானவளிடத்திற்கு போய் அவளோட பேசினார்கள். அவள் எருசலேமின் 2ஆம் வகுப்பிலே குடியிருந்தாள். அவள் அவர்களை நோக்கி, உங்களை என்னிடத்தில் அனுப்பினவரிடத்தில் நீங்கள் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ
இதோ யூதாவின் ராஜா வாசித்த புஸ்தகத்தின் வார்த்தைகள் எல்லாம் காட்டி இருக்கிற பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் அதன் குடிகளின் மேலும் வர பண்ணுவேன். அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியினால் எண்ணுக்கிற இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எரியும். அப்போ மூணாவது காரியம், கர்த்தருடைய வசனத்தின் பிரகாரமாய் நடக்காம போயிட்டா 13 when we forsake the word of God. கர்த்தருடைய உக்கிரம். கர்த்தருடைய